பாப் சமான் பவ என்ற சிந்தனை களஞ்சியத்தில் இன்று 3வது அத்தியாயமாக பிரம்மா பாபாவிற்கு சமமாக நாம் ஆவது எப்படி என்பதை பற்றி பார்ப்போமா? நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் நடந்து வழிகாட்டி அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நாம் பின்பற்றினாலே போதுமானது. நாம் அவருக்கு சமமாக ஆவது என்பது, அதாவது சம்பன்னமாகவும் சம்பூர்ணமாகவும் கர்மாத்தத்தி நிலை அடைவது நமக்கு சுலபமாக ஆகிவிடுகின்றது. நீங்களே சற்று சிந்தித்து பாருங்கள். நம்மை போன்றே ஒரு பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வரக்கூடியவர் தனது 84வது ஜென்மத்திலே 60 வயதிற்கு மேலாக அவர் இறைவனுடைய பிரவேசத்திற்கு பிறகு எப்படிப்பட்ட தாரணைகளெல்லாம் செய்து அதிசயங்களை செய்து காட்டியிருக்கின்றார். அவர் கூறுகின்றார், மாயை என்னுடைய குழந்தைகளுக்கு முன் வருவதற்கு முன்னால் என்னிடமே வருகின்றது. ஏனென்றால் அதற்றை நான் வென்று அதற்கான யுக்தியை வழிமுறையை நான் குழந்தைகளுக்கு கூறுகின்றேன் என்று. ஏனென்றால் இந்த ஞானமானது எக்ஸ்ப்ளோர் செய்யக்கூடிய ஞானம், எக்ஸ்பிரிமெண்டல் ஞானம், மேலும் எக்ஸ்பீரியன்சியல் லேர்னிங் என்று கூறப்படுகின்றது. ஆகவே தான் பிரம்மா பாபாவை நாம் காப்பி செய்வதன் மூலமாக கூட நம்மால் இலகுவாக அவருக்கு சமமாக ஆக முடிகின்றது. அவருக்கு சமமாக நாம் ஆகவில்லை எனில் அவர் கூட நாம் எப்போது நமது ரிட்டர்ன் ஜேர்னியை செய்ய முடியும்? அவருடன் சத்தியுகத்தினுடைய ஆரம்பத்தில் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய நம்முடைய முதல் ஜென்மம் எவ்வாறு இருக்க முடியும்? ஆக நம்மளுடைய லட்சியத்தை நாம் கனவு மட்டும் காணாமல் நடைமுறைப்படுத்துவதற்கு பிரம்மா பாபாவினுடைய குணாதிசயங்கள், இயல்புகள் ஆகியவற்றை நாம் கடைபிடிக்க வேண்டியது, அவருடைய ஒவ்வொரு அடியிலும் நான் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் நாம் எப்படிப்பட்ட செயலை செய்கின்றோமோ அதற்கான பலனை தான் அடைகின்றோம். எவ்வளவு செய்கின்றோமோ அவ்வளவுதான் அடைகின்றோம். எப்படி அதை நாம் செய்கின்றோமோ அப்படியே தான் அதை அடைகின்றோம். ஆகவே தான் நமக்கு முன்னால் ஒரு எடுத்துக்காட்டாக, லிவிங் எக்ஸாம்பிளாக பிரம்மா பாபா இருக்கின்றார். அவர் சூக்ஷ்மமான ஃபரிஸ்தாவாக இருக்கின்றார். ஆக என்னுடைய தந்தை ஒருவர் ஜென்மமற்ற நிராகாரமாக இருக்கின்றார், இன்னொருவரோ அவ்வியக்த ஃபரிஸ்தாவாக இருக்கின்றார். நான் பிரம்மா முக வம்சாவளி பிராமணன் கூட ஃபரிஸ்தா அல்லவா? ஆகவே நாம் இந்த தேகத்திலிருந்து, தேக உணர்வுகளிலிருந்து, தேகத்தின் பற்றுதல்களிலிருந்து விலகுவதற்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரே துடுப்பு அல்லது ஒரே துணையாக இருக்கக்கூடியவர் 1000 கைகளுள்ள பிரம்மா. அவருடைய குடை நிழலின் கீழ் நாம் மாயையினுடைய வெயிலினுடைய தாக்கம் இல்லாமல் இந்த வாழ்க்கையை செலிப்ரேஷனாக கொண்டாட முடிகின்றது. ஆக சங்கம யுகத்தின் சர்வ சிரேஷ்டமான பிராப்தி என்றால் பிரம்மாவும் அவருடைய நடைமுறை வாழ்க்கையும் தான். அவருடைய ஒவ்வொரு செயல்களிலும் சரி, அவருடைய ஈடுபாட்டிலும் சரி, அவருடைய உற்சாகம், ஆர்வத்தின் மூலமாகவே நாம் நமது வாழ்க்கையை பயனுடைய வாழ்க்கையாக அமைத்து கொள்ளுகின்றோம். ஆக பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆவது என்பது நமக்கு எளிதான ஒன்றாகவும் இருக்கின்றது, மேலும் இயல்பான ஒன்றாகவும் அவற்றை நாம் மாற்றிக்கொள்ள முடிகின்றது. ஆகவே தான் இந்த அவ்வியக்த மாதத்தில் நமது லட்சியம் எப்பொழுதும் பாப் சமான் ஆக என்பதில்தான் இருக்கின்றது. ஆக பாப் சமான் ஆகுக என்பதனுடைய யதார்த்தமான பொருளை நாம் இப்பொழுது புரிந்ததோடு மட்டுமல்லாமல் அவற்றை மனதார ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துவதன் மூலமாகவே நாம் பாப் தாதாவுக்கு சமமாக, சம்பன்னமாக, சம்பூர்ணமாக கர்மாத்தீத நிலையை அடைய முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.